விக்னேஸ்வரியா போற்றி, ஓம் நவக்கரனார்களே போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தனுசு ராசிக்கு நல்ல காலம் பிறக்குது, சிறப்பாக இருக்குதுங்க. இடையில கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. செவ்வாயோட நிலைப்பாடு சரியில்லை. ராசிக்கு 5-12 கூடியவன் நிலைப்பாடு சரியில்லை. சூரியன் நிலைப்பாடு சரியில்லை. சூரியன் யார்? 9 கூடியவன், பாக்கிய சனாபதி, அப்பல் கற்ற யோகர். தனுசு ராசிக்கு நல்லது செய்கிற கிரகங்கள் மொத்தம் 3 பேர். வரிசையில் சூரியன், செவ்வாய், குரு, அதுக்கடுத்து புதன். இந்த 4 கிரகங்கள் தான் தனுசு ராசிக்கு எப்பயுமே நல்லது செய்யும். இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில், அதாவது எப்படின்னா, இப்போ நடைமுறையில் கோல் சாரம்னா என்ன, தினமும் மாறிக்கிட்டு இருக்க அமைப்பில் நல்ல நிலைமைக்கு வந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். இடையில கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகுபடியில் கிரகங்கள் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் நிவர்த்தி ஆகுது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பரிபூர்ணமான பெரிய மாற்றம் நடக்குது. 62 வருஷம் கழித்து ஒரு பெரிய அற்புதம் நடக்குது, அதிர்ஷ்டம் நடக்குது. சரியா நேர்களே, அருமையாக இருக்குது. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொன்ன மாதிரி குரு பயிற்சிக்கு முன்னாடியே, மே 15ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா ஆகுது. காரருள் நீக்கி கதிரவன் வருகிறான். சரியா, உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டமெல்லாம் கரைஞ்சு போகுது. சூரியனை கண்ட பனித்துளி போல் கரைஞ்சு போகுது. மழை போல் வந்த வினையெல்லாம் பனி போல் மாறப்போகுது. நல்லா இருக்க போகுது, நல்ல விதமாக இருக்குது. குரு, செவ்வாய், புதன், சூரியன் இந்த 4 கிரகங்களுமே நல்ல நிலைமைக்கு வராங்க. ராசிக்கு வடபலத்துக்கு வலிமை அடைகிறாங்க. சூரியன் 4லிருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் நல்ல இடத்துக்கு போகிறாரு. சூரியன் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து புதன் வர்க்கு எடுக்கிறாரு. இவ்வளோ நாளாக சனி வர்க்கு எடுத்துகிட்டு இருந்தார், உத்தரட்டாதி பாதத்தில் இருந்தார். சூரியனுக்கு சனிக்கு ஆகாது, எதுகை மோனைன்னு சொன்ன மாதிரி. சூரியன் ஒரு ஒளிக்கரகம், சனி ஒரு இருள் கரகம். ஸோ சனி சாரத்தில் போகும்போது சூரியன் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோக சனி ராகுபடியில் இருந்தார். இப்படி வேத ஜோதிடத்தில் நிறையா இருக்குது. நான் போது ஜோதிடத்தில் தகவல் சொல்லும்போது எல்லாமே சாத்தியக்கூறல் இருந்தால் தான் சொல்லுவேன். ஏன்னா நல்லது நடக்குதுன்னா அதுக்கு நல்லதுக்கு உண்டான முகாந்திரம் இருக்கணும். நம்ம அந்த கிரக நிலையில் ஜாதக கட்டத்தில் அந்த முகாந்திரம் இருந்துச்சுன்னா நல்லது சொல்லலாம். சரியா நேர்களே, நான் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் எப்பயும் வீடியோ போட மாட்டேன். உள்ளதை உள்ளவாறு சொல்லுவேன், கட்டத்தோடு தான் போடுவேன். சரியா, வேத ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டு கிரக அமைப்புகள், கிரகங்களுடைய ஸ்தான பலம், அதோட சத்பலம், பாதசாரம், பார்வை பலம், இப்படி நிறைய இருக்குது. சரியா நேரில் அதுக்குள்ளே போனோம்னா ஜோதிடத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவை என்ன, ராசிக்கு என்ன நடக்குது, சாதக பாதங்கள் எப்படி நடக்குது, அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா, இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லணும். ஒரு ஜோதிடர் என்ற முறையில் நிகழ்காலத்தில் நின்றுக்கிட்டு எதிர்காலத்தை கணிக்கணும். அப்படி எதிர்காலத்தை கணிக்கும் போது எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்குது. சரியா நேரில் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்குது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஊரெல்லாம் உங்களை பற்றி பேச போகிறாங்க. என்னடா தனுசு ராசிக்கு இவ்வளோ தூரம் இருக்கான்னா உண்மையிலே இருக்குது. நான் சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ சொல்லலை, அறுதிட்டு உறுதியாக சொல்கிறேன். சரியா நேர்களே, ஏன்னா அந்த அமைப்பு இருக்குது. கிரகங்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாறுறதுனால தனுசு ராசிக்கு நல்ல ஒரு பொன்னான எதிர்காலம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரப்போகுது. கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து வந்துருச்சு, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு பிள்ளையார் சொல்லி போகிறது புதன் தான். புதன் உதயம் மாறாரு. ராசிக்கு 7-10 கூட உதயம் மாறதுனால நீங்கள் எல்லாத்துக்கிட்டே இணக்கமாக இருப்பீங்க. இது பெரிய விஷயம். இன்டகிரேஷன் இஸ் மஸ்ட்டு. அதாவது நீங்கள் கொஞ்சம் இவ்வளோ நாளாக கொஞ்சம் மூடியாக இருந்தீங்க, ஒரு ரிசர்வ் டைப்பில் இருந்தீங்க, கோபப்பட்டுட்டு என்ன சொல்கிறது, ஒரு தனிமையில் இருந்தீங்க. யார் என்ன சொன்னாலும் அதை உதாரணப்படுத்திக்கிட்டு. ஏன்னா செவ்வாய் பார்வை இருந்தது. செவ்வாய் மிதனத்தில் பகமைப்பட்டு பார்த்துட்டு இருந்தார், நல்ல விதமாக இல்லை. இப்போ செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 7/4/2025 ஏப்ரல் 7ஆம் தேதி. பரவாயில்ல, செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதான். நீசம் அடைஞ்சாலுமே அவர் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீசம் அடைஞ்சாருன்னா என்ன, அவர் கெடு பலன்கள் குறையும். சரியா நேர்களே, சரி புதனை சொல்லிவிட்டு ஒவ்வொரு கிரகத்துக்காக சொல்கிறேன். பொறுமையாக இருங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குற நேரத்துக்கு நன்றி. ரிட்டன் வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி, நியூ வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி. வேத ஜோதிடத்தின் வாய்ப்பாட்டின்படி நான் பலன்கள் சொல்லுவேன். அதுபோக உங்கள் கேள்வி பதிலுக்கும் நான் பலன் சொல்கிறேன், கமெண்ட்ஸில் போடுறேன். ஆனால் கமெண்ட்ஸில் என்னால் நிறைய டெக்ஸ்ட் பண்ண முடியல, மேனுவலாக அது பாசிபிலிட்டியாக இல்லை. அதனால் என்ன செய்யலாம்னு இருக்கேன்னா, உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உள்ள கேள்வி பதில்களை நான் வீடியோவே போட்டுறேன் நான். சரியா, உங்களுக்கு வீடியோவிலே பதில் சொல்லிடுறேன். நிறைய ராசிக்கு போட்டுட்ருக்கிறேன். கன்னி, மிதுனம், மேசம் இந்த ராசிக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறேன். அதாவது நேருடைய கேள்விகளுக்கு வீடியோவிலே பதில் சொல்லியிருக்கிறேன். அது தனுசு ராசிக்கும் அடுத்த அந்த கடமையை கண்டிப்பாக செய்வேன். நீங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புவேன். முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு நான் கேட்ட கேள்விகளுக்கு அடுத்து வருகின்ற வீடியோக்களில் பதில் சொல்லுவேன். ஸோ அதனால் எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். என்ன நேர்களே, ஏன்னா எல்லா இதுலேயுமே ஒரு தகவல் இருக்கும், ராசி பலனும் இருக்கும். அதுபோல் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருப்பேன். நேருடைய கேள்வி பதிலுக்கும் கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணியிருப்பேன். இப்படி நிறைய
தகவல்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. தனிப்பட்ட ஜாதகம் அணுகிறவங்க வாட்ஸ்அப்பில் கொடுத்துற நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க. வேறு எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க. நிறைய நேரம் டைல் பண்ணிடுறாங்க, என்னால் எடுக்க முடியாது. நான் கோயில் குளத்துக்கு போவேன், பூஜை புனஸ்காரம் இருக்குது. அதுபோக வந்து ஜாதகம் நிறைய பார்ப்பேன். நான் ஒரு நாளைக்கு எப்படியே 2-3 ஜாதகம் பார்ப்பேன். இதெல்லாம் என்னோடய பர்சனல் கமிட்மெண்ட்டு. இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியாது. இருந்தாலும் என்னோடய சிச்சுவேஷனை உங்கள்கிட்ட சொல்கிறதுனால தப்பு கிடையாது. ஓகே நேரில், ஏன்னா நீங்கள் நம்பி என்ன அனுப்புகிறீங்களா, அதுக்கு நான் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே நேரில், இப்போ வந்து முத பிள்ளையார் சொல்லி போடுறாரு. அருமையாக பார்க்கப்படுகிறது. 7-10 கூடையவன். நல்லா இருப்பீங்க, இணக்கம் இருக்கும், எல்லாத்துக்கிட்டும் நல்லா ஹேண்ட்ஷேக் பண்ணுவீங்க. நல்லா வந்து என்ன செய்வீங்கன்னா, ஒரு அடி முன்னாடி எடுத்து வைப்பீங்க. நீங்கள் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா அந்த அஷ்டலட்சுமி வந்து 4 அடி முன்னாடி நோக்கி வர அவங்கள நோக்கி. சரியா? புதன் எடுத்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. செவ்வாய் விட்டு போய் சிறப்பாக இருக்க போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 30ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். அருமையான அமைப்பு. இந்த சனி ராகு பிடியிலிருந்து புதன் வெளியே வந்துடுவார். அதுக்கடுத்து சூரியன் வந்து புதன் சார் எடுக்க போகிறாரு. சூரியன் 9 கூடையவன் வந்து 4-7 கூடையவன் சார் எடுக்கிறது அருமையான அமைப்பு. தர்ம கர்மாதிபதி யோகம். 9-10 கூடையவர்கள் தங்களுக்குள்ள ஒரு இன்டகிரேஷனை உண்டாக்கிறாங்க, சேர்ந்து போகிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும். சரியா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொன்ன மாதிரி கோயிலுக்கு போகாமலே உங்களுக்கு அருள் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் வந்து பெரிய பாக்கியஸ்தானம், இறை அருள் பெற்ற ஸ்தானம். அதுபோக மார்ச் 29 பங்குனி 15 இந்த வீடியோவின் படி சொன்னோம்னா நாளை சனிக்கிழமை வந்து முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. சனி அமாவாசை, சனி பெயர்ச்சி, அதுபோக சூரிய கிரகணம், இந்த 3மே நடக்குது. அதனால் தயவுசெய்து கோயிலுக்கு போயிருங்க. சரியா? பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கோ, அம்மன் கோயிலுக்கோ, பெருமாள் கோயிலுக்கோ 18ஆம் படி கருப்பசாமியாக கும்பிட்டு வந்துட்டேன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஈவினிங் போங்க. இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன். இருந்த போதிலும் இந்த வீடியோ உங்களுக்கு நைட்டில் வரும். இந்த தகவலை ஒரு முத்தாப்பாக கொடுக்குறேன். நாளைக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா மிகச்சிறப்பு. சரியா? சூரிய சந்திரர்கள் சந்திக்கிற நாள், கிரகணம் அமைப்பு. கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பு. சரியா நேர்களே? உங்கள் சாய்ஸ் தான். நான் நிறையா சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பலனுக்குள்ளே வருவோம். தர்ம கர்மாதி யோகம் உங்களுக்கு சேர்ந்து வர்றதுனால, 9-10 கூடைகள் சேர்றதுனால கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு இந்நேரம் சாமி கும்பிட்டீங்கன்னா அந்த இறைவனோட சக்தி முழுமையாக கிடைக்கும். திருஷ்டி போயிடும். உங்கள் மேலே உள்ள திருஷ்டினா என்ன? மற்றவங்க பார்வை, மற்றவங்க பேசப்பட்ட பேச்சு, புரளி, பொறாமை, கோல் சொல்கிறது, உங்களை பற்றி நரிச்சு கொட்டினது, உங்களை பற்றி சொந்த பந்தத்தில் ஆகாதவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, உங்களை பற்றி மேலே பொறாமப்பட்டவங்க, கோபப்பட்டவங்க, இவங்க கண்ணீரெல்லாம் போயிடும். சரியா? அந்த அமைப்பெல்லாம் வந்து திருஷ்டியெல்லாம் வந்து உங்களுக்கு போயிடும். ஏன்னா சுகஸ்தானத்துக்கு வேறு 4ஆம் இடத்துக்கு இவர் போகிறார். சனி பகவான் ராசியில் வேறு பார்க்குறாரு. அதனால் திருஷ்டி போகணும்னா அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பு. இல்லைன்னா 18ஆம் படி கருப்பசாமி கும்பிடுங்க. சனிக்கிழமை 18ஆம் படி கருப்பசாமி கும்பிட்டாலும் திருஷ்டி வந்து விளையிடும். ஓகே நேர்களே, இப்போ வந்து திருஷ்டி விளைகிறதுனால இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இங்கே தான் பிரச்சனை நிறைய பேருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா கோயிலுக்கு போகிறேன் சார், வீட்டில் நல்லா பூஜை பண்ணுறேன், ஆனால் எனக்கு அது நடக்க மாட்டேங்க அப்படின்னா அந்த திருஷ்டி இருக்கும், நம்ம முன்னாடி போய் நிற்கும். அது சரியா? ஒரு மாயத்திரை. அந்த மாயத்திரை விளைகிறோம். சரியா? அந்த மாயத்திரை விளையிருச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது பரிபூர்ணமாக கிடைக்கும். இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருக்கும். சரியா? இறைவனுடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த காலம் வந்து இப்போ நெருங்கிருச்சு. அதுக்கு வந்து ஆரம்பமாக சூரியன் வந்து நல்ல நிலைமைக்கு வராரு. சூரியன் வந்து புதன் சார் எடுக்கிறாரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரேவதி 1 சுபவருக்கு எடுக்கிறாரு. நல்லா இருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அனைத்தும் மாறுபடும். சரியா நேர்களே? ஏப்ரல் 1லிருந்து புதிய மனிதனாக புதிய வாழ்க்கையை தொடங்க போகிறீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேர்களே, அடுத்து வந்து 62 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த யோகம் நடக்குது. ஏன்னா கிரகங்கள் தங்களுக்குள்ள நல்ல நிலைமையில் இருக்குது. குருவுக்கு எந்த கிரகமும் மாறாமல் இருக்குது. இது நல்ல விஷயம். உங்கள் ராசிநாதன் குருவுக்கு வந்து செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போனாலே மறைய மாட்டார். அடுத்து குரு பயிற்சியானாலும் குருவுக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். அடுத்து வந்து சூரியன் குருவுக்கு 11ஆம் இடம். சுக்கிரன், புதன், சனி பகவான், ராகு இவங்க எல்லாருமே 11ஆம் இடம் தான். கேது 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ எப்பெல்லாம் வந்து கோச்சாரத்தில் உங்கள் ராசிநாதனுக்கு கிரகங்கள் மறையாமல் இருக்கும், அப்பெல்லாம் எல்லா கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் நல்ல பலன்களை கொடுக்கணும்னா அது நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுதான் பெரிய விஷயம். இங்கே இப்போ நல்ல நிலைமைக்கு மாறுது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நல்ல நிலைமைக்கு மாறுது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தர்ம கர்மாதிபதி யோகம். புதன் வந்து அளப்பரிய யோகத்தை கொடுக்குறாருங்க. புதன் வந்து உங்களுக்கு புத்திசாலியத்தை கொடுப்பாரு. புதன் ஒரு வித்தியாகாரகன். அதனால எதுலேயுமே வந்து புத்திசாலித்தனோடு இருப்பீங்க. எந்த ஒரு காரியம் பார்த்தாலும் சரி, நீங்கள் படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி, புத்தி இருக்கும். புத்திங்கிறது வேறு, அறிவுங்கிறது வேறு. அதனால் 2க்கு வித்தியாசம் இருக்குது. நல்லா இருப்பீங்க. சொந்த பந்த விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். தொழில்நுட்பம் நல்லா இருக்கும். இன்ஜினியரிங் கோர்ஸ் படித்தவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுபோக இயந்திரம் சம்மந்தப்பட்டவங்க, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இன்ஜினியரிங் ஒர்க்கு, அப்புறம் லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்க, வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்துல சூரியன் புதன் சாரம் எடுக்கிறதுனால விவசாயம், வேளாண் விளைபொருள் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும்.
தோட்டம் பயிர் வச்சிருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் நீராசியில் போய் உட்காந்துருக்கிறாரு. 5 12 கூடையவன் நீராசியில் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால எதிர்பாராத தண்ணி வரத்து இருக்கும். அது நினச்சிட்டு பார்த்துக்க மாட்டீங்க. விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த தண்ணி வசதியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத சில நல்ல நட்பை கொடுப்பாரு. நீர் ராசியில் போய் உட்காந்துருக்கிறாரு. தன்னுடைய கெடு பலன்கள்லாம் குறைஞ்சி நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே, 5 12 கூடையவன் 12 கூடையவன் 12 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு எதிர்பாராத விஷயங்கள்லாம் கிடைக்கும். திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம் நடக்கும். ஏன்னா 12 கூடையவன் 8ஆம் இடத்துல உட்காரது வந்து திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம். இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த 62 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அமைப்பு இருக்கு. 62 வருஷம் எப்படியா கனெக்ட் பண்ணுனா அப்படின்னா, சனி பகவான் ஒரு சுத்து 30 வருஷம், ராகு கேதுகள் ஒரு சுத்து 18 வருஷம், குரு சுத்து ஒரு 12 வருஷம், செவ்வாய் சுத்து வந்து 1.5 வருஷம். ஸோ இதெல்லாம் கூட்டினோம்னா 62 வருஷம் வரும். ஸோ இந்த காம்பினேஷன் படி பார்த்தோம்னா 62 வருஷத்துக்கு கழிச்சு இந்த அமைப்பு வருது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, செவ்வாய் தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா செவ்வாய், சூரியன், புதன் இந்த 3 கிரகங்களுமே தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்குது. இதுதாங்க தனுசு ராசிக்கு உள்ள அமைப்பு. இதுதான் வேத ஜோதிடம். ஜோதிடம் சொல்லும்போது அந்த எவிடன்ஸை சொல்லணும், அந்த ப்ரூஃபை சொல்லணும். அந்த பலன் சொல்கிறோம்னா அந்த பலனுக்கான உண்டான நிலைகள் இருக்கா, அதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா, அதை சொல்லணும். அதுதான் எவிடன்ஸ் அப்படிம்பாங்க. சரியா நேர்களே, இப்போ வந்து செவ்வாய் தான் வீட்டுக்கு இவ்வளவு நாள் மறைஞ்சு இருந்தார். மேசத்துக்கு 3ஆம் இடம் மிதுனத்தில் இருந்தார், விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். இப்போ வந்து தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. அவர் நீச நிலை பெற்றாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, அவர் ஒரு நீர் கிரகம், நட்பு நிலையில தான் நீசம் அடைகிறாரு. அதுவும் சந்திரன் வீட்டில் தான் நீசம் அடைகிறாரு. சந்திரன் ராசி கெட்டுப்படவனாக இருந்தாலுமே அவர் வந்து வளர்பிறை தெய்வருக்கு உட்பட்டவர். அதனால பலன்கள் வந்து 50-50 பிரிஞ்சு போயிடும். அதுபோல் குரு பார்வைக்கு வருவார். சந்திரன் குருவோடைய சேருவார். குருவோடைய 3 பார்வைக்கு வருவார். கன்னிக்கு வரும்போது வருவார், அடுத்து விருச்சிகத்துக்கு வரும்போது வருவார், மகரத்துக்கு வரும்போது வருவார். ஸோ கன்னி, விருச்சிகம், மகரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, அனுசம், விசாகம், கேட்டை, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் வரும்போதெல்லாம் குரு பார்வைக்கு வருவார். அந்நேரம் மிகச்சிறப்பாக இருக்கும். இவ்வளோதாங்க ஜோதிடம். சரியா, புரிஞ்சவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நம்பினவர்களுக்கு நடராஜன். புரிஞ்சுக்கணும், ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா பலன்கள் டக்குன்னு வரும். சரியா நேர்களே, இப்போ நானே இதுக்கு முன்னாடி சில நேரத்தில் நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பேன், தனுசு ராசி நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அந்நேரம் நல்லா இல்லாமல் தான் இருந்திருக்கும். அந்நேரம் நிறைய பேர் கோவப்பட்டிருப்பாங்க, என்னடா இப்படி சொல்கிறாருன்னு. நான் என்றைக்குமே வந்துங்க உங்களை திருப்திப்படுத்தணும்னு பேச மாட்டேன். நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். ஆனால் அதுக்கு அமைப்பு இருக்கணும். சரியா, வேத ஜோதிடத்தை என்றைக்குமே மறைச்சு இல்லாத தகவலை சொல்லக்கூடாது. இதை கேட்குறவங்க யாரோ ஒருத்தர் வந்து ஜோதிடம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா ஜோதிட ஆர்வலராக இருப்பாங்க, இல்லைன்னா அதில் வந்து ஆராய்ச்சியில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற தகவல் 100க்கு 100 ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ பரவாயில்ல, ரிலேட்டடாக தான் சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாரு, சாதகமாக ஓரளவு சம்பந்தப்பட்டு தான் சொல்கிறாரு அப்படின்னு இருக்கணும். சம்பந்தம்ங்கிறது வேற, சாதகம்ங்கிறது வேற. ஆனால் நீ தனுசு ராசி நீர் எல்லாருமே வீடியோ கேட்குறது எல்லாமே சாதகத்துக்கு தான் கேட்குறீங்க. அது இயல்பு தான். எல்லா மனுஷனுமே நான் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க, தினந்தோறும் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க, இன்னைய காட்டிலும் நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. அது இயல்பு, மனித இயல்பு. ஆனால் நான் இதுக்காக இல்லாததெல்லாம் சொல்ல முடியாது, உள்ளதான் சொல்லுவேன். தயவுசெய்து சில நேரங்களில் நான் சில பாதகங்களையும் சாதகமற்ற பலன்களை சொன்னால் அதை நீங்கள் தவற எடுத்துக்காதீங்க. சரி, நமக்கு இப்படி இருக்குது, நாளாக சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிக்கணும். சரியா நேர்களே, ஓகே. 10ஆம் கிளாஸில் குறைய மார்க் எடுத்தவன் 12ஆம் கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிறது இல்லையா, அது போல தான். அந்த நேரம் சரியில்லை, அடுத்த நேரம் சரியாக இருக்குது. இப்போ வந்து செவ்வாய் வந்து தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. 4ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டில், 5ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அருமையான அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைகளால் குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு திருமணம் நல்லா இருக்கும். மேக்ஸிமம் பிள்ளைகள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வெக்கேஷன் லீவ் ஆரம்பிக்க போகுது. +2க்கு பரீட்சை முடிஞ்சிருச்சு, 10க்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பரீட்சையெல்லாம் முடிஞ்சு பிள்ளைகள் வீட்டோடு இருப்பாங்க. குடும்பத்தோடு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கும், நல்லா இருக்கும். சரியா, ஒரு 50 வயதுக்கு உட்பட்ட தனுசு ராசினியர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே குழந்தைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 5 12 கூடையவன் வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலுமே தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. அந்த ஆதிபத்திய விசேஷத்தை சிறப்பாக செய்வார். ஸோ 5 கூடையவன் 8ஆம் இடத்துல தான் வீட்டுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தோடு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. அவ்வளோதான், தூரதேசத்துக்கு போயிட்டு வருவீங்க. பிள்ளைகளுக்கு வெக்கேஷன் லீவ் இருக்குல்ல, எங்கேனாச்சும் சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்லைன்னா தூர இடத்துக்கோ போயிட்டு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதுபோக 12 கூடையவன் விரைய ஸ்தானாதிபதி, விரைய ஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துல மறைகிறாரு. 9ஆம் இடத்துல நல்லபடியில் இருக்கிறாரு. 12 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு வந்து தவப்பன் வழியில் சில செலவுகள் இருந்தாலுமே சந்தோஷமான செலவுகளை தான் பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. நல்ல அயனசேன போகம் நல்லா இருக்கும். சரியா, 12ஆம் இடங்கிறது வந்து ஒரு வல்லத்தன்மையை குறிக்கும், அயனசேன போகத்தை குறிக்கும். விரைய ஸ்தானமாக இருந்தாலுமே அதில் சில நல்ல பலன்கள்லாம் நல்லா இருக்குது. எல்லா ஆதிபத்தியத்துக்குமே நல்ல பலன்களும் இருக்குது, கெட்ட பலன்களும் இருக்குது. ஆனால் எது அதிகமாக இருக்குது அதை தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா, 12ஆம் இடத்துல வந்து செலவு இருக்குது, ஆனால் செலவு போக மற்றதெல்லாம் இருக்குது, நல்ல பலன்கள் நிறையா இருக்குது. ஒரு மனிதனுக்கு தூக்கம் வரணும், தூக்கம் வரலைன்னு ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் தான் சம்பாதிச்சாச்சு, கை நிறைய காசு இருக்குது, ஆனால் நைட்டில் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குப்பா
அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்காதுல்ல. இப்போ வந்து நல்லா தூக்கம் வரும். சரியா, நல்லா தூங்குவீங்க. கோயில் குளத்துக்குலாம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. தூரமாக இருக்கிற கோயில் குளத்துக்குலாம் போயிட்டு வருவீங்க. சிலை யாத்திரை, சீர்திரை யாத்திரை போகிறதுக்கு நல்லா இருக்கும். அது குடும்பத்தோடு போயிட்டு வருவீங்க. அதுதான் முதல்ல சொன்னேன். இந்த காலகட்டம் வந்து கோயில் குளத்துக்கு போய் கொண்டாடுற காலகட்டமாக இருக்குது. நல்ல இறை வழிபாடு பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்கள் காலுக்கு கோயிலை கோடி நடக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீதேவி. நடந்த காலங்களுக்கு சீதேவி. அதனால நடந்து நல்லபடியாக கோயிலுக்கு போங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நடந்தனா வீட்டில் இருந்து நடந்து போக முடியாது. கொஞ்சம் தூரம் கோயிலுக்கு நடந்து போனோம். சரியா, காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கோயிலுக்கு போனோம். சரியா நேர்களே, வாழ்த்துக்கள். நல்லா தான் இருக்குது. செவ்வாய் சிறப்பான பலன்களை கொடுக்குறாரு. நல்ல பாதசாரத்தில் போகிறார் அவர். அங்கே புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3மே வந்து வேட்டை நட்சத்திரம் தான். ஸோ செவ்வாயோட நிலைப்பாடு நல்லா இருக்குது. இருந்த போதிலும் ஒரு 8ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. மூத்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் தேவையில்லாமல் பேசாதீங்க. உங்களுடைய அக்கா அண்ணன் விஷயத்தில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு பேசுங்க. அவங்க எது சொன்னாலும் சரி சரின்னு போயிருங்க. அவங்ககிட்ட மல்லு கட்டி நிற்காதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, கவுண்டர் பண்ணாதீங்க, சரி சரின்ட்டு போயிருங்க. ஏன்னா 11 குடைவனு நல்ல நிலைமையில இல்லை. சுக்கிரன் இப்போ வந்து வக்கர நிலையில தான் இருக்கிறாரு. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். வக்கர நிலையிலேருந்து வெளியே வரதுக்கு இன்னும் நாள் இருக்குது. ஏப்ரல் 30க்கு மேலே தான் வக்கர நிலையிலேருந்து வெளியே வருவார். அதனால் மூத்த சகோதரன், பர்டிகுலராக அக்கா, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்கான்னு ஒரு உறமுறை இருக்கும். அக்கா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அக்காவுடைய உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. மற்றபடி அவங்க விஷயத்தில் பழக்க வளர்த்து வச்சுக்கோங்க. அதுபோக கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருங்க. 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொடுக்கல் வாங்கல், குடும்பத்தில் தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. தேவையோடு செலவு பண்ணுங்கள். திட்டம் போட்டு வாழுங்க. வரவு நல்லா இருக்கும். சரியா, உங்களுக்கு ஏர்னிங் நல்லா இருக்கும். ஆனால் அதை வந்து திட்டமாக செலவு பண்ணுங்கள். ஆனால் செலவு ஒரு பக்கம் போகத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாது. இருந்தாலும் அதுலேயும் ஒரு நிதானம் இருக்கணும். தானத்திலையும் நிதானம் இருக்கணும். சரியா, ஆற்றுல போட்டாலும் அள்ளி போடணும், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். சரியா நேரில் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டேன்னு இருக்கக்கூடாது. எவ்வளோ செலவு பண்ணாலும் கணக்கு இருக்கணும். கணக்கு வச்சு செலவு பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக கணக்கு வைக்க ஆரம்பிச்சுருங்க. புதன் வந்து 4ஆம் இடத்துல வந்து நச்சுன்னு உட்காந்துட்டாரு. அவர் வந்து இப்போ உதயமாயிட்டார். அதனால் குடும்பஸ்தானத்தில் புதன் உதயமாயிட்டதுனால குடும்ப கணக்கு வழக்கு செலவுகளை வந்து ஓரளவு மைனஸுக்குள்ளே வச்சுக்கிருவீங்க. அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க. வீடு வண்டி வாகனம் கிட்டதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஹவுசிங் லோன் போட்டவங்களுக்கு பணம் டக்கு டக்குன்னு கிடைக்கும். அது மாதிரி வந்து கைத்தொழில் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். குடும்பத்தில் கைத்தொழில் பண்ணுறவங்க பெண்கள், வீட்டிலே உட்காந்து கைத்தொழில் பண்ணுறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கைத்தொழில் படித்த மாணவர்கள், டிப்ளமோ ஐடி படித்த மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த வெக்கேஷன் லீவில் ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் போங்க, ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போங்க, ட்ரைனிங் ஆரம்பிங்க. மாணவர்கள் சரியா, லீவை பொழுதை வந்து வேஸ்ட்டாக கழிக்காதீங்க. எதனாச்சும் ஒரு ஃபேக்ட்ரிக்கோ இல்லைன்னா ஒரு மில்லுக்கோ எங்கேயோ போய் ட்ரைனிங் எடுங்க. 2 மாதம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, தாயோட ஆதரவு இருக்கும், நல்லா இருப்பீங்க. அதுபோக கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்கும். வித்வான், கலை சம்மந்தப்பட்டவர்கள், வித்வான்னா என்ன, அதில் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்னு அர்த்தம். அதுபோக கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக நல்லா இருக்கும். சுய சொத்துக்கள் சேரும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால வியாபாரம் வந்து குடிக்கிட்டு பறக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதுலேயும் நல்லா இருப்பீங்க. சரியா நிகழ அடுத்தடுத்து நல்ல பலன்கள் நடக்குது. உங்களுக்கு பலன்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரியா, அதனால் உங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சூழ்நிலை மாறுது. செவ்வாயும் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு. செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் நிபந்தனை விட்டு சில பலன்களை கொடுத்தாலும் 9ஆம் இடத்துக்கு போகும்போது நல்ல பலன்கள் கொடுப்பார். 9, 10, 11 அடுத்து செவ்வாய் நிலைமை நல்லா இருக்குது தனுசு ராசிக்கு. ஸோ செவ்வாய் வந்து உங்களுக்கு தூக்கி பிடிக்கிறாரு. சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு அர்த்தாசம சனியை போனாலுமே சனி பகவானுக்கு சம பங்கு உள்ள செவ்வாய் வந்து ராசிக்கு நல்ல பலன்களை எடுக்கிறதுனால அர்த்தாஷ்டமோட சனியுடைய தாக்கம் குறையும். சரியா, செவ்வாய் உடைய ஒரு வலிமை வந்து சனி பகவானுடைய கெடுபலங்களை மொத்தமாக குலைக்கும். செவ்வாய் ஒரு தளபதி, போர் தளபதி. அவர் வந்து உங்களுக்கு கேடயமாக இருப்பார். சரியா, உங்கள் கையில் வாள் இருக்கோ இல்லையா, கேடயம் இருக்கும். கேடயம் இருந்தால் போதுமில்ல, நம்மளை யாரும் தாக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் தடுத்துடலாம். டிஃபென்ஸ் தான் முக்கியம். அஃபென்ஸை காட்டிலே சில நேரம் டிஃபென்ஸ் தான் முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் டிஃபென்ஸில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தற்காப்போடு இருப்பீங்க. அந்த தற்காப்பை வந்து செவ்வாய் கொடுப்பாரு. சூரியனும் அடுத்தடுத்து வரார். 9 குடையனும் அடுத்து 5ஆம் இடத்துல உச்சம் அடைவார். நல்ல அமைப்பு தான். தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார். இப்போ தான் வீட்டுக்கு மறைஞ்சிருக்கிறாரு. இனிமேல் தான் வீட்டுக்கு 9க்கு 9ஆம் இடத்துல இருக்கனால தவப்பன வழி உறவு நல்லா இருக்கும். தவப்பனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும். காரிய அணுகளும் இருக்கும். அரசியல்வாதிகள் இருக்கிற நல்லா இருக்கும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க உயர்வதில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் வந்து உச்சம் அடைவார். சரி சூரியன் உச்சம் அடைவார். நல்ல விசேஷம்தான். சரி, 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம் அடைவதனால அந்த காலகட்டத்தில் என்ன, பிள்ளைகள் கொஞ்சம் உஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. அது சித்திரை மாதத்துக்கு மேலே தான் அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன் நான். சரியா, அந்நேரம் வந்து பரணி சாரத்தில் போகும்போது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அந்நேரம் தான் அக்னி நட்சத்திரமும் வரும். சரியா நேர்களே, அந்த நேரம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் உஷ்ணமாக இதாக இருக்கும், ரசவாதமாக இருக்கும். அது என்ன, அப்பா சொல்கிறத மயம் கேட்க மாட்டான், அவ்வளோதான். பொதுவாக பிள்ளைகளுக்கு 20 வயசு ஆயிடுச்சுனாலே தாய் தப்பை பேச்சு அப்படின்ட்டு போங்க. ஏன்னா அது கொஞ்சம் டீனேஜ் வந்துருச்சுல்ல, ஒரு 15 வயசுக்கு மேலே பருவநிலை மாறும். அந்நேரம் தாய் தப்பை பேச்சை கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போவோம். இது இயற்கை தான். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்.
அது சூரியன் 5ஆம் இடத்துல பரணி நட்சத்திரத்தில் போகும்போது அதை செய்வார். ஏன்னா பரணி சுக்கிரன் நட்சத்திரம், ஆகாத நட்சத்திரம், 6 கூடிய நட்சத்திரம். 6ஆம் இடம்னால என்ன, வம்பு வழக்கு தான். அப்பா அம்மா பேச்ச கேட்காது. வேத ஜோதிடத்தில் எதுவுமே மறைக்க முடியாதுங்க. ஒரு ஜோதிடர் கரெக்டாக ரீடிங் கொடுக்க ஆரம்பித்தானா அப்படியே படிப்படியாக வரும். சரியா? நான் என்றைக்குமே வந்து பெருமைக்காக சொல்லலை, அந்த வாய்ப்பாடின்படி தான் பேசுவேன். வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் வாய்ப்பாடு இருக்குது. சரியா நேரில் வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம். ரைட்டு. அந்த பரணி நட்சத்திரத்துக்கு போகும்போது கொஞ்சம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கான்ட்ரவர்ஷன் வரும். அந்நேரம் நான் மறுபடியும் ஹைலைட் பண்ணுறேன். வாட் எவர் மேபி சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க, அவ்வளோதான். வந்தால் ராஜாவாக தான் வருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போ ராஜாவாக தான் இருக்க போகிறீங்க. அடுத்து சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதான், குருவோட சேருவார். ஆனால் அந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆவார். மே 15 அந்த வைகாசி மாதத்தொட்டு பயிற்சி ஆயிடுவார். ஸோ குரு சூரியன் நினைவு இருக்காது. இருந்தாலும் சுக்கிர வீட்டில் உட்காந்துருப்பார். அதுபோல் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, நல்லதான். 7ஆம் இடத்துக்கு போனாருன்னா கன்ஃபார்மாக குருவோட சேருவார். அருமையான சிவராஜ் யோகம், சூப்பர், நல்லா இருக்கும். சித்திரை வைகாசி ஆணி 3 மாதமும் வந்து சூரியனால் அளப்பரிய யோகங்கள் கிடைக்குது. அப்படித்தாங்க பலன்கள் போகும். சரியா நேரிலே ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் திருப்பி போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். எந்த பலன்களுமே வந்து கிராஜுவலாக கிடைக்கணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இஸ் விண்டரேஸ். ஸ்லோவாகவும் இருக்கணும், ஸ்டெடியாகவும் இருக்கும். அப்போ தான் எந்த ஒரு காரியத்தில் சக்ஸஸ் ஆக முடியும். அது வந்து தனுசுக்கு வந்து அடுத்தடுத்து வருது. சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ், வெற்றி வெற்றி வெற்றி. இனிமேல் வெற்றியை நோக்கி தான் உங்கள் பயணம் இருக்கும். வெற்றி மாமுகம் தெரியுது, அந்த வீர மாமுகம் மலருது. உங்கள் வெற்றியால் உங்கள் முகம் வந்து மலரும். அப்படியே அந்த வீர மாமுகம் வந்து அப்படியே காலையில் பூத்து குலுங்கின்ற உதய சூரியன் மாதிரி அப்படி பல 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 பலன்னு வரும். சிறப்பாக இருப்பீங்க. சரியா நேரில் அதுக்கு வேண்டிய கிரக நிலையெல்லாம் மாறுது. வித்தியாசம் தெரியும். வித்தியாசத்தை என்றைக்கு இருந்து சார் ஆரம்பிக்கலாம்னா 29/3/2025 பங்குனி 15 அமாவாசையிலேருந்து ஆரம்பிங்க. முதல்ல கோயிலுக்கு போங்க. சரியா? கிரகணம் முடியும். கிரகணம் ஆரம்பிக்குது மதியம் 2:20 6 மணி வரைக்கும் இருக்கும். அந்நேரம் வந்து சிவநாமத்தை சொல்லுங்கள். வீட்டில் உட்காந்துட்டு சிவநாமத்தை சொல்லுங்கள். ஏன்னா சிவன் தான் ரொம்ப முக்கியம். தனுசு ராசிக்கு சூரியன் சிவனுடைய அம்சம். சிவநாமத்தை சொல்லுங்கள், சிவபுராணம் படிங்க. நிறைய இருக்குது. நான் இதுதான் சொல்லணும்னு கிடையாது. எனக்கு தெரியாததெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா நேரில்? அதனால் நான் சொல்கிறதா நீங்கள் செய்யணும்னு எதையும் திணிக்க மாட்டேன். நான் வழியை காட்டுறேன். அந்த வழியில் நீங்கள் எப்படி வேணாலும் போங்க. சரியா? இந்த வழியில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் அந்த வழியில் நல்ல ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோட போங்க. சிவநாமத்தை சொல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். ஏன்னா கிரகணம் நடக்கும்போது நம்ம வந்து இறைநாமத்தை சொன்னோம்னா 3 பிறவிகள் உண்டான பலன்கள் கிடைக்கும். அதையும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். நல்லா இருக்குதுங்க. பலன்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படி சொன்னாலுமே வந்து தனுசு ராசிக்கு பட்ட கஷ்டமெல்லாம் வழங்க போகுது. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்த்தாரு. தொழிலில் இருந்து சில பிரச்சனைகள் இருந்தது, எதிர்பாராத சில பிரச்சனை இருந்தது. கோயில் குளத்துக்கெல்லாம் போகலான்னு இருந்தீங்க, அதெல்லாம் போக முடியாமல் தடைப்பட்டு இருந்தது. இனிமேல் அந்த தடைப்பட்ட காரியெல்லாம் ஓடி போயிடும். கோயில் குளத்துக்குலாம் அடிக்கடி போவீங்க. நல்லபடியாக பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக இருக்கும். ராசியை பார்த்துட்டு இருந்தார். கோபம், தாபம், உஷ்ணம், டென்ஷன், பதட்டம் எல்லாமே இருந்தது. எந்த காரியத்தை செய்யவா வேண்டாமா, இதை செய்யவா அதை செய்வான்னு 1000 குளறுபடியில் இருந்தீங்க. இனிமேல் அதெல்லாம் சரியாகி நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. 2ஆம் இடத்தை பார்த்து இருந்தார். மறுபடியும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இருந்தாலும் இப்போ வந்து 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையில் பார்க்கறதுனால குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போவன் கெட்டு போவதில்லை. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 2 கூடையவனு 4ஆம் இடத்துல அர்த்தமாச சனியில் இருக்கிறாரு. பரவாயில்ல. 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல கொஞ்சம் மறைகிறாரு. தனுசு ராசி இப்போதைக்கு நான் சொல்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, குடும்ப உறவுகளை கவனமாக இருங்க. வெளிவட்டாரம் நல்லா இருக்குது, வேலைவாய்ப்பு நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது, உத்தியோகம் நல்லா இருக்குது, வியாபாரம் நல்லா இருக்குது. ஆனால் குடும்பத்துக்குள்ளே சில புகைச்சல் இருக்குது. அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் தான் சரி பண்ணணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. அனுசரித்து போங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது குடும்பத்தில் வந்து குறிப்பாக வந்து கணவன் மணி உறவுலாம் பிரச்சனை வராது. வேறு யாரால சார் பிரச்சனை வரும் அப்படின்னா, தாய் விஷயத்தில் பிரச்சனை வரும். தாய் வழி உறவுகள் இவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு முடியலன்னா உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. அம்மா மேலே ஹேர் பண்ணுங்கள். சரியா? தாயாரை வந்து ஹேர் பண்ணுங்கள். தாயோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சரியா நேரில்? இப்படி தான் பலன்கள் சொல்ல முடியும். அதுபோக உங்கள் ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது, தசா புத்தின்னு இருக்குது. சரியா? உங்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, புதன் திசை, ராக திசை, குரு திசை இப்படி நடக்கும். அப்படி பார்க்கும்போது மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு செவ்வாய் திசையிலேருந்து நடக்கும். சரியா? ஏன்னா நீங்கள் வந்து உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தாலுமே செவ்வாய் திசை வரும்போது ஒரு 20 வயசு ஆயிரும். பூராடத்துக்கு வந்து ஒரு 30 வயசுக்கிட்ட ஆயிரும். ஸோ செவ்வாய் திசையிலேருந்து கனெக்ட் பண்ணோம்னா செவ்வாய் திசை நல்லா இருக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் போனாலுமே கொஞ்சம் தூர தேசத்துக்கு அனுப்பிவிடுவார். இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சலோட ஆதாயம் இருக்கும். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு எப்படி சார் இருக்குன்னா சிறப்பாக இருக்கும். சரியா? ராகு திசை வந்து மே 18க்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ தனுசு ராசியில் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அடுத்த வரைக்கும் காலகட்டம் நல்லா இருக்கும். ஸோ ராகு திசை நல்லா இருக்கணும்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் 18ஆம் இட கருப்பண்ண சாமியை கும்பிடணும். சரியா? இல்லைனா பௌர்ணமி தோறும் காளியம்மனை கும்பிடணும். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு குரு திசை சூப்பராக இருக்கும். ஏன்னா குரு 7ஆம் இடத்துக்கு வராரு, நல்ல அமைப்பில் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனிமேக திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கும். டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இந்த தசா புத்தியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறதே கிடையாது.
நிறைய பேர் தசாபுத்தினா என்னன்னே தெரியாது. நம்ம வீடியோ பார்க்குற நேயர்களுக்கு, பெரும்பான்மையான நேயர்களுக்கு தசாபுத்தினா என்னன்னு தெரியாது. நான் சொல்றது வந்து அவங்களுக்கு ஏதோ புதுசாக என்னமோ சொல்கிறானே, இவன் உள்ளதை சொல்கிறானே, இல்லை இருக்கிறத சொல்கிறானே, இல்லாத சொல்கிறானான்னு நினைப்பாங்க. ஆனால் தசாபுத்திங்கிறது ரொம்ப மெயினுங்க. அதுதாங்க உங்களுக்கு பலனே நிர்ணயம் பண்ணுறது. தனி ஒரு மனிதனுக்கு வந்து சாதக பாதங்களை சொல்கிறதே தசாபுத்தி தான். அது நிறைய பேருக்கு தெரியல. யாரும் அதை பற்றி சொல்கிறதும் இல்லை. யூடியூப்பில் யாருமே தசாபுத்தி பற்றி பேசுகிறதே கிடையாது. எல்லாம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அந்த யோகம் நடக்கும், இந்த யோகம் நடக்கும், எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொன்னேன்னா நம்ம மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு அப்படி நினைக்கிறாங்க. நான் தயவுசெய்து யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணலை, உள்ளதை சொல்கிறேன். தசாபுத்தி தாங்க மெயின். அதுதான் கதி. விதிங்கிறது உங்கள் ஜாதகம், மதிங்கிறது கோச்சாரம், இந்த ராசி அமைப்பு, கதிங்கிறது வந்து தசாபுத்தி. மூணும் சேர்ந்தால் தான் தனிப்பட்ட மனிதனுக்கு பலனை கொடுக்கும். ஸோ இந்த குரு திசை நடக்கிறவங்க நல்லா இருக்கும். சனிமகா திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கடுத்து வந்து புதன் திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ புதன் திசை நடக்கிறவங்களுக்கு அடுத்த வரைய காலம் நல்லா இருக்கும். கேது திசையும் பரவாயில்ல, நல்லா இருக்கும். சரியா, கேது திசையும் கொஞ்சம் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் அவர் வந்து பாக்கியாதிபதி வீட்டுக்கு போகிறார், அடுத்து பயிற்சியாகி நல்லா இருக்கும். ஸோ இப்படித்தான் செய்யுங்க, உங்களுக்கு பலன்கள் போகும். தசாபுத்திக்கு வேணால் அடுத்த வரைய காலத்தில் பலன்களை போடுறேன். சரியா நேரில் உங்களுக்கு வந்து செவ்வாய் திசையிலேருந்து போடுறேன். செவ்வாய் திசை, ராக திசை, அடுத்த ஒரு திசைகளை போடுறேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு வழிபாடு யாரை சார் கும்பிடலாம் அப்படின்னா முருகப்பெருமானை கும்பிடுங்க. சரியா, முருகப்பெருமானை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதாவது இப்படி ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வச்சுக்கோங்க, ஒரு சர்க்கிள் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா வீட்டில் முருகப்பெருமானை கும்பிட்டு கந்தசஷ்டி கவசம் படிங்க. சனிக்கிழமை இரவு 8 to 9 பெருமாள் கோயிலுக்கு போங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. இல்லைன்னா 12ஆம் பட கருப்பணசாமியை கும்பிடுங்க. இதை வந்து வச்சுக்கோங்க. வாரம் செவ்வாய் சனி 2 நாளும் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. இனிமேல் தனுசு ராசினியர்களுக்கு சரியா, இனிமேல் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நீங்கள் போக வேண்டிய கோயில்கள் வந்து 2 கோயில்கள் தான். முருகப்பெருமானை கும்பிடுங்க, முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள். அடுத்து வந்து சனி பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள். சனி பகவானை நேரடியாக கும்பிட முடியலன்னா ஐயப்பன், சாஸ்தா, 18ஆம் பட கருப்பசாமி, ஐயனார் இந்த கோயிலுக்கு போகலாம். உங்கள் சாய்ஸ் தான். சரியா நேரிலே சில பேர் இந்த ஆச்சாரம் அனுசாசம் பார்க்குறவங்களாம் இந்த 18ஆம் பட கருப்பசாமியை கும்பிட மாட்டாங்க, ஐயனார் கோயிலுக்குலாம் போக மாட்டாங்க. அவங்க ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. சரியா, நான் வந்து உங்களை எளிமைப்படுத்துகிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆஞ்சநேயர் கோயிலாம் இருக்காது. சில கிராமத்துலலாம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்காது, அங்கே ஐயனார் கோயில் தான் இருக்கும். அவங்க வந்து ஐயனாரை கும்பிடலாம். சரியா, அவங்க அந்த 5 தெய்வங்களே வந்து சனி பகவானுக்கு அம்சம் தான். ஐயப்பன், சாஸ்தா, ஐயனார், கருப்பசாமி, ஆஞ்சநேயர், இந்த 5 தெய்வத்தை கும்பிட்டாலே சனி பகவானுடைய கெடுபணங்கள் குறையும். ஓகே நேயர்களே, நல்லா இருக்குது. 62 வருஷம் கழித்து ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. இந்த அற்புதமான அமைப்பு வந்து தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, உங்கள் ஜனன ஜாதகம் எதாக இருந்தாலும் சரி, தசாபுத்தி எதாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை மாறும். சரியா, உங்களுக்கு வந்து இந்த போன மார்ச் மாதம், அதுக்கு முன்னாடி உள்ள பிப்ரவரி, ஜனவரி, இதுக்கு பின்னாடி உள்ள நிலைமை எல்லாம் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி எல்லாமே மாறும். ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி ஏறு முகம்தான். எல்லா இன்னலும் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க. ஏற்றம் 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 ஒன்று தான் உங்களோட குறிக்கோளாகவே இருக்கும். இன்பமும் வரும் உங்களுக்கு. சரியா, இன்பம் வரும். எல்லாம் இன்பமயம். ஏப்ரல் மாதத்தில் முதல் எல்லாம் இன்பமயம் தான். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எதாக இருந்தாலும் கேளுங்க. ஜோதிட தகவல் எதாக இருந்தாலும் கேளுங்க. என் அறிவுக்கு உட்பட்டு கண்டிப்பாக பலன்களை சொல்லுவேன். சரியா நேரில், ஏன்னா உள்ளது தானே சொல்ல போகிறோம். ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாது. எதாக இருந்தாலுமே ஆதாரத்தோடு தான் பேசுகிறோம். நம்ம கட்டத்தை போட்டு தான் பேசுகிறோம். சும்மா கட்டம் போடாமல் மாயாஜாலம் பண்ணுறதே கிடையாது. சரியா நேரில், அதை சொல்லுதல நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். எல்லாம் அல்ல இறைவன் அருளால் தனுசு ராசினியர்களுக்கு அடுத்த வருகிற காலங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, காரூர் நீக்கி கதிரவன் வருகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒளிவளம் பாய்கிறது. எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் இல்லத்தில் தெரிகிறது. உங்கள் உள்ளத்திலும் அது உணர்கிறீங்க, இல்லத்திலும் அதனுடைய வித்தியாசம் தெரியும். வாழ்த்துக்கள். மூலம், போராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்கள் இறைவன் அருளால் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.